வணக்கம் மக்கள்ஸ். டுடே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே 43 என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா, ஒரு மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். பட் கொஞ்சம் பீரியடில் வந்து முன்னாடி இன்னும் ஒரு ஒரு 5-6 நாளாக வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பற்றிலாம் பார்க்காம இருந்தோம். பட் அது சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அது சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை போக போக நம்ம இன்னும் இன்டெப்த்தாக போக ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் தான் நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் எல்லா விஷயத்துலையுமே சரி. ஸோ நம்ம டேட்டா பேஸ்லாம் பண்ணும்போது அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து சரி, ஓகே, அதுக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம்னா, டிஃபைன் ஏ கிளாஸ் நேம்டு ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் நேமில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோம். தென் வந்து அதுக்குள்ளே வந்து 2 கன்ஸ்ட்ரக்டர் பண்ணோம். என்னென்னா லென்த்துன்றது ஒன்றும், விட்ன்றது ஒன்றும். கடைசியாக என்ன, அதோட ஏரியாவை வந்து அது வந்து கம்மி பண்ணி கொடுக்கணும். ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணணும், ஏரியான்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதுதான். ஸோ நான் அது உங்களுக்கு ஒரு மாதிரி கோட் பண்ணால் இது என்ன கிளாஸ்னால் என்ன, மெத்தட்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ கிளாஸ்ன்றத ஒரு இதில் வந்து நான் வந்து ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ரெக்டாங்கிள்ன்றதுக்குள்ளே நான் எதுவும் இப்போதைக்கு எதுவும் பாஸ் பண்ணுறது, ஏன்னா ரெக்டாங்கிளுக்குள்ளேயும் பாஸ் பண்ணலாம். பட் இந்த ரெக்டாங்கிள் க்ரியேட் ஆகும்போது ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு சொல்கிறது, இப்போ நம்ம ஒரு வீடு கட்டணும் வச்சிங்களேன், வீடுக்குள்ளே வந்து நம்ம 4 தூண் தேவைப்படும். இல்லைன்னா வந்து நம்ம வந்து பேஸ் போடுவோம்ல, அந்த பேஸ் தான் வந்து இங்கே என்னென்னு சொல்கிறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுன்னா, இந்த கிளாஸுக்கு தேவையான டிஃபால்ட்டான வேரியபிள்ஸ் நம்மளுக்கு நம்ம இது கூட இனிஷியல் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும், டெஃப் இனிட்னு ஒன்று பண்ணும். ஸோ டெஃப் இனிட் தென் வந்து செல்ஃபை பாஸ் பண்ணும். இந்த செல்ஃப்ன்றது என்னென்னா, ஸோ இங்கே வந்து ஸ்மால் லெட்டர் எல்லாமே. ஸோ இந்த செல்ஃப்ன்றது என்னென்னா, இப்போ ஒரு 4 தூண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 தூண் தான் வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்டர். அந்த 4 தூணுமே சேர்ந்து தான் கன்ஸ்ட்ரக்டர். அதுதான் அந்த கன்ஸ்ட்ரக்டர் பில்ட் பண்ணுறது. இப்போ அந்த கிளாஸ்னால் என்னென்னா, அந்த பில்டிங் தான் அந்த கிளாஸு. ஸோ 4 தூண் தான் வந்து என்னென்னா வந்து கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து இனிட்னா இனிஷியல் பண்ணுறது. ஸோ அதான் இங்கே கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ 4 தூண் மாதிரி இங்கே வந்து 2 வேல்யூ இருக்குது. என்னென்னா லென்த் LENGH லென்த்துன்னு ஒன்றும், அதேமாதிரி வித்துன்னு ஒன்றும். ஸோ சரிங்களா? இது 2 தான் இங்கே வந்து தூண் மாதிரி, 2 தூண் மாதிரி. இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இனிஷியல் பண்ணுறதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டரை வச்சு தான் இதை வந்து நம்ம கட்டி எழுப்ப போகிறோம். அப்படி பில்டிங் கட்டுறது 2 இம்பார்ட்டன்ட் தேவையோ அதே மாதிரியே வந்து இங்கே வந்து 2 வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம், லென்த்துன்னு ஒன்றும், வித்துன்னு ஒன்றும். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, இது வந்து ரொம்ப முக்கியமாக அப்படின்லாம் தெரியாது. கன்ஸ்ட்ரக்டரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது. அது எல்லாமே பண்ணலாம். பட் கன்ஸ்ட்ரக்டர் வச்சு பண்ணும்போது இந்த கிளாஸுக்குள்ளான வேரியபிள்ஸ் எல்லாம் இங்கே டிஃபைன் பண்ணும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்கிற வேரியபிள்ஸ் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு தடவை நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போதும் இந்த கன்ஸ்ட்ரக்டரை வச்சு நம்ம பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து செல்ஃப் டாட் லென்த் ஈக்குவல் டு லென்த், தென் வந்து செல்ஃப் டாட் வித் ஈக்குவல் டு வித். சரிங்களா? ஸோ இது எதுக்கு இந்த செல்ஃப் டாட், எதுக்கு இந்த செல்ஃப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பில்டிங்கில் வந்து 4 தூண் இருக்குன்னு சொல்கிறேன். இந்த தூண் எது, அந்த தூண் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற வேரியபிளோ அது இங்கே இருக்கிற வேரியபிளோ நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது, எது எந்த வேல்யூன்னு சொல்லிட்டு. அந்த வேல்யூவை பாயிண்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஷெல்ஃப்ன்ற ஒரு வேர்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து வேல்யூஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக போகும்போது இதோட காப்பி எடுத்து வைப்போம். ஆக்சுவலாக வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம பில்டிங் கட்டல, பில்டிங்கை நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிளானிங் மாதிரி வச்சுக்கலாம், ப்ளூ பிரிண்ட் மாதிரி நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இந்த கிளாஸ்க்குள்ளே இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு ஆயிரக்கணக்கான கட்டிட்டு போகலாம். ஸோ ஆனால் நம்ம ப்ளூ பிரிண்ட் போடும்போது என்ன பண்ணுவோம்னா, எல்லாத்துக்கெல்லாம் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட எப்படி சொல்கிறது, எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி பண்ணுவோம்ல. ஸோ எத்தனை சைஸ் கொடுத்தாலுமே சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பில்டிங் வந்து ஃபார்ம் பண்ணணும்னா, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதை வந்து நம்ம வந்து டைனமிக்காக மாற்றிட்டே இருப்போம்னு சொல்கிறோம்ல. அதுக்கு தான் வந்து இங்கே செல்ஃப் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அந்த செல்ஃப்ன்றது ஒவ்வொரு வேல்யூஸையும் வந்து பாயிண்ட் பண்ணுறதுக்காகவும், ஒவ்வொரு வேல்யூ அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸும் பாயிண்ட் பண்ணுறதுக்காக செல்ஃப்ன்ற யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ்ன்ற ஒரு இது கிரியேட் பண்ணியாச்சு, அதுக்குள்ளே வந்து கன்ஸ்ட்ரக்டரும் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இது இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஏரியான்ற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறோம். மெத்தட்னா ஒன்றுமே கிடையாது, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் இங்கே மெத்தட்னு சொல்கிறாங்க. பட் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மெத்தடில் என்ன பண்ணணும், நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனில் வந்து சில வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறோம், சில சொல்கிறது சில வேரியபிள்ஸை வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம் ஆர்குமெண்ட்டாக. பட் இங்கே ஆர்குமெண்ட்டில் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் கன்ஸ்ட்ரக்டில் யூஸ் பண்ணுற எல்லா வேல்யூஸுமே வந்து நீங்கள் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எதுவுமே பாஸ் பண்ணாமல். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் ஏரியான்றது நம்ம ஒரு இதுதான் நம்மளோட கிளாஸ் மெத்தடோட நேமு. இதெல்லாம் வந்து செல்ஃபை மட்டும் பாஸ் பண்ணுறேன். இந்த செல்ஃபு மட்டும் இருந்தால் போதும், இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற எல்லா கன்ஸ்ட்ரக்டரும் நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நான் அப்படி தான் பண்ண போகிறேன். ஸோ ரிட்டர்ன், ஸோ செல்ஃப் டாட் LENGH லென் ஸ்டார். ஸோ நம்மளுக்கு ஏரியாவோட ஃபார்ம்னா LN டார்ஸ், அதான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ LN டார், ஸோ செல்ஃப் டாட் லென்த், செல்ஃப் டாட் வித்
ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக வந்து ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. ஸோ இங்கே இதில் வந்து நான் லென்த்ன்றதை பாஸ் பண்ணவும் இல்லை, வித்ன்றதை பாஸ் பண்ணவும் இல்லை. நம்ம செல்ஃப்ன்ற கீவேர்டு தான் பண்ணியிருக்கேன். இந்த செல்ஃப்ன்ற கீவேர்டு எது கொடுக்குன்னா இந்த கிளாஸோட எல்லாத்தோட அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸையும் நம்ம எடுக்கிறோம்ல, ஸோ அது எல்லாமே அங்கே குடிக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் இங்கே வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற அந்த செல்ஃபில் இருக்கிற ஆப்ஜெக்ட் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸும் வந்து இதை பிரித்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இங்கே செல்ஃப் டாட் லென்த் யூஸ் பண்ணுங்க, செல்ஃப் டாட் வித், இந்த மாதிரி வந்து நிறைய கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், லிஸ்ட் கொடுக்கலாம், அரே கொடுக்கலாம், இந்த மாதிரி எது வேணால் கொடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஒன்று கிரியேட் பண்ணுறேன், ஒரு வேரியபிள். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இந்த வேரியபிள் என்ன ஆகும்னா இந்த ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிளோட ஒரு காப்பியை நமக்கு என்ன பண்ணணும்னா அப்படியே இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே எடுத்து வைக்கும். இது ப்ளூ பிரிண்ட் பண்ணால் ப்ளூ பிரிண்ட் அந்த அவுட் புட்டை அந்த ஆப்ஜெக்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ 2 3 ஒன்று பாஸ் பண்ணால் அதோடைய அவுட்புட் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ பிரிண்ட் வந்து ஓபிஜி இந்த ஆப்ஜெக்ட் தான் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்டில் வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஏரியா அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரும்னா இது 2 + 6 2 + 3 2, 3 இன்ட்டு கொடுக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ 6ன்னு ஆன்சர் கொடுக்கணும். ஸோ கரெக்டாக ஆன்சர் கொடுத்துச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாவை நம்ம கால் பண்ணுறோம். இந்த ஏரியா கால் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து ஆல்ரெடி நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இந்த மாதிரி நிறைய மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணிட்டே போகலாம். எத்தனை மெத்தட் வேணால் கிரியேட் பண்ணால் அந்த மெத்தட் வந்து அது உள்ள இருக்கிற வேல்யூஸை வச்சு செல்ஃபை வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் இங்கே ஏதாவது வேரியபிள் யூஸ் பண்ணி அதை பாஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து வேறு ஏதாவது நீங்கள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதோ இந்த இடத்துல நீங்கள் வாங்கியும் பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே தான் எல்லா வேல்யூஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ எப்படி சொல்கிறது, இதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்ட்டுலாம் கிடையாது. ஸோ இதே மாதிரி எச்சக்கணக்காக நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட் வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓபிஜே 1 கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி அதுலேயும் ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து நான் 10 2ன்னு கொடுக்குறேன். ஸோ வேல்யூஸ் வந்து மாறுது. ஸோ இந்த வேல்யூஸ் மாறும்போது அதுக்கான அவுட்புட்டுமே மாறும். ஸோ ஓபிஜி 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறோன்னா என்ன பண்ணோம் ஏரியா. ஸோ ஏரியா தான் நம்ம மெத்தடு. இந்த மெத்தட் இங்கே கால் பண்ணோம். ஸோ இப்போ நான் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து 6ன்னு ஒரு வேரியபிள் வரணும், இதில் வந்து 20ன்னு வரணும். ஏன்னா வந்து 10 × 2 வந்து 20 இல்லை. ஸோ 20 இந்த மாதிரி நம்ம நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட்லாம் என்ன பண்ணால் ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு B1 B2லாம் ஒரு ஆப்ஜெக்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா இது ஃபுல்லாக நம்மளுக்கு ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ இப்போ 10 பேரோட டீட்டெயில்ஸை வந்து ஜம்முன்னு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணும்போது. இப்போ இது வந்து உங்கள் நேம்னு வச்சுங்களேன். இப்போ உங்கள் நேம் techsiddharனா techsiddharோட சேனல் நேம் என்ன, எத்தனை வியூஸ் பார்க்குறாங்க, எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு 1000 பேரோட யூடியூப் சேனலை எடுத்து அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்து ஆப்ஜெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது என்ன யூஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், ஈஸியாக ஃப்ளெச் பண்ணி எடுக்கலாம். இப்போது techsiddharனு இருக்கிற ஆப்ஜெக்டோட நேம் வந்து நேமில் வந்து techsiddharனு இருக்குன்னா அப்படின்னு நம்ம வந்து ஒரு இதுலேருந்து எடுப்போம், டிக்ஷனரியிலேருந்து எப்படி ஒரு வேல்யூ எடுப்போம், அதே மாதிரி வந்து நம்ம இதுலேருந்து ஒரு கிளாஸ்லேருந்து வேல்யூஸ் வந்து ஜம்முன்னு எடுக்கலாம் ஃப்ளெச் பண்ணி. நீங்கள் அது வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்க உங்களுக்கு புரியும். பட் இந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போதைக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சால் போதும். ஸோ கிளாஸ்னால் என்ன, எதுக்கு அது யூஸ் ஆகுதுன்ற மாதிரி ஓரளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் போதும். சரிங்களா. ஸோ இன்றைக்கான ப்ரோக்ராம் அதுதான். ஸோ நமக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா இன்றைக்கி கிளாஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதில் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், தென் வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் ரிட்டர்ன் பண்ணுறது பார்த்துருக்கோம், செல்ஃப்ன்ற கீவேர்டு முக்கியமாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த கீவேர்டு வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜில் இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்லாம் பண்ணால் திஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க, இங்கே செல்ஃப் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கீவேர்டு இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டில். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை வேறு ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ்.